நாள் இது. வெள்ளை தோலுக்கு மட்டுமே விசிலடித்துக் கொண்டிருந்த தமிழ் சினிமாவில் கருப்பு தோலுக்கும் கதவுகளை திறந்துவிட்ட மாமனிதர் இயக்குனர் இமயம். நட்சத்திரங்களை இவர் அறிமுகப்படுத்திய பட்டியலை வாசித்து முடிக்க நேரம் போதாது. இவர் தமிழ் சினிமாவினுடைய புரட்சியாளர். திரைக்கதை, வசனம், இயக்கம் என்ற தளங்களில் இயங்கிய ஒரு மாபெரும் பொக்கிஷம். தமிழ் திரையுலகிற்கு மட்டுமல்ல, சர்வதேச அளவிலேயே ஒட்டுமொத்த திரையுலகிற்கும் ஒரு மிக முக்கியமான திசை காட்டியை நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்தினுடைய ஒரு மூத்த சகோதரனை நாங்கள் இழந்திருக்கிறோம். காலம் கருணையற்றது. இந்த இக்கட்டான நேரத்திலே அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தார், தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களினுடைய நிர்வாகி, அவரினுடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இயக்குனர் இமயம் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க முழு அரசு மரியாதையோடு அவருடைய இறுதி யாத்திரை நடைபெறும் என்பதை ஊடகங்களின் வாயிலாக உலகத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் உள்ளவரை, திரைத்துறை உள்ளவரை நிச்சயமாக இயக்குனர் இமயம் ஐயா பாரதி ராஜா அவர்களினுடைய புகழ் ஓங்கி ஒலிக்கும். அவரினுடைய நினைவுகளை நெஞ்சில் ஏந்துவோம். அவரினுடைய கனவுகளை திரையில் ஏந்துவோம். நன்றி. ஆமா, இப்போ அரசு சார்பில் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் நானும் ராஜ்மோகன் அவர்களும் 3 பேருமே அரசு தரப்புல போய் மரியாதை செய்திருக்கிறோம். அன்னாரினுடைய சடல் பிரேதம் நாளைய தினம் அவரினுடைய சொந்த ஊருக்கு எடுத்து சென்று அந்த இறுதி நடக்குது. அங்க எங்களின் சார்பில் எங்களுடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் அந்த இடத்தில் கலந்து கொள்கிறார். மேலும் முழு அரசு மரியாதையோடு காவலர்கள் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவரினுடைய புகழுடலை அந்த இறுதி அஞ்சலிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. குடும்பத்தாரோடு கலந்து பேசி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அவர்களினுடைய சொந்தங்களோடு பந்தங்களோடு ஆறுதல் தெரிவித்திருக்கிறோம். இது அவர்களினுடைய குடும்பத்தினுடைய இழப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ் கலை பண்பாட்டு சூழலுக்கான ஒரு பேரிழப்பு. இந்த துக்கத்தில் நம்முடைய அரசும் பங்கேற்கிறது. இப்ப அந்த சூழல் அவங்க இல்லை. இப்ப அவங்க கிரீஃப்ல இருக்கிறாங்க. இந்த சூழல்ல அவங்க அதை பத்தி பேசுவோம். நான் அது கேட்கறது சரியா இருக்காது. அவர்களுக்கு அரசு சார்பில் என்ன உதவி தேவைப்பட்டாலும், அவர்களினுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அது மாண்புமிகு முதல்வர்களோடு கலந்து ஆலோசித்து நிச்சயமாக அதை பரிசீலனை செய்து நிறைவேற்றி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.